ஹலோ மெம்பர்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ஸ்ட்ரீட் சேனல். டுடே கோல்டு மார்க்கெட்டில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இல்லை கவனமாக பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன். ஸோ மார்க்கெட்டில் மேனிப்புலேஷன் நடக்குது இல்லையா? ஸோ அந்த டயத்தில் நம்ம ட்ரேட் எடுக்கும்போது எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி. ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பிகினர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட் செக்ஷனில், யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம். ஓகே, டெஃபினட்டாக உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அண்ட் இந்த மார்க்கெட்டை பொறுத்தளவில் பொறுமை ரொம்ப தேவை, சரிங்களா? ஸோ ஃபாரெக்ஸை பொறுத்தளவில் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் இருக்க தான் செய்யும். ஸோ லாஸ் நம்மளுடைய ப்ராஃபிட்டில் இருக்கிற மாதிரி நம்ம சேஃபாக பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். வாட் இஸ் அக்குமுலேஷன்? ஃபஸ்ட் அக்குமுலேஷன் நான் தெரிஞ்சுக்கணும். ரேஞ்சிங் மார்க்கெட் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சிலேருந்து அப் அண்ட் டவுன்ஸ் போய்கிட்டே இருக்கும், சரிங்களா? தட் இஸ் கால்ட் அக்குமுலேஷன். நெக்ஸ்ட் மேனிப்புலேஷன். ஸோ மேனிப்புலேஷன் எப்படி நடக்குது? ஒரு ஃபேக் மூமெண்ட், சரிங்களா? நம்ம ஒரு முக்கியமான ஒரு இடத்துல ஒரு என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஐடியா பண்ணி வச்சுருப்போம். அதையும் தாண்டி மார்க்கெட் மூவ் ஆகிறது தான் மேனிப்புலேஷன். ஸோ அந்த மேனிப்புலேஷன் எப்போ நடக்கும்னா, நம்ம மாதிரி ரீட்டெயில் ட்ரேடர்ஸ், ஸோ நார்மல் ட்ரேடர்ஸ் தான் ரீட்டெயில் ட்ரேடர்ஸ். ஸோ இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ்னால் ஒரு பேங்கர்ஸ், ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஒரு ஹை ஃபண்டு போடக்கூடிய ட்ரேடர்ஸ் தான் இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸ். அந்த இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸ் ஹை ஃபண்டு நம்மளுக்கு மார்க்கெட்டில் எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் லாஸ் ஆவாங்க. ஸோ இதுதான் மார்க்கெட்டில் மோஸ்ட்லி நடக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் டைமில், எந்த டயத்தில், மார்னிங் 10:30 to 1:30 ப்ளீஸ் நோட் த பாயிண்ட். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி மெயினாக பார்த்தீங்கன்னா மார்னிங் 10:30 to 1:30 நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? அதில் இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மணி எப்படி லாஸ் பண்ணுவாங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த மணி லாஸ் பண்ணாமல் எப்படி நம்ம ப்ராஃபிட் பண்ணுறது, அதை நான் இப்போ சொல்லித்தர போகிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரேஞ்சிங் மார்க்கெட் போயிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு புல்லிஷ் புல் ஆகுது பாருங்கள். சடனாக ஒரு புல்லிஷ் புல் ஆகுது. அப்போது இம்மீடியட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ரேஞ்சிங் மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸ் லெவலை நோட் பண்ணிக்கிட்டு, அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நம்ம என்ன பண்ணுவோம், பிரேக் ஆன உடனே நம்ம இந்த இடத்துல பை என்ட்ரி ஒரு சில பேர் எடுத்துருவாங்க. அந்த இடத்துல பை என்ட்ரி எடுக்கும் பொழுது இஸ் வெரி ராங். அந்த மாதிரி பை என்ட்ரி அந்த இடத்துல எடுக்கக்கூடாது. ஓகே, சடனாக உங்களுக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடும். எந்த அளவுக்கு புல் பேக் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ அந்த புல்லிஷ் கேண்டில் மேலே போனது திடீர்னு ஃப்ளக்சுவேஷன் ஆகி கீழே வந்துடும். இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறது நான் சொல்கிறேன். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஓகே, ஸோ பையர்ஸ் மேலே ஹையாக போயிருக்கு இல்லையா அந்த ப்ரைஸ். ஸோ இப்போது இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் என்ட்ரி ஆகிருக்காங்க. ஸோ ஒரு ஹையஸ்ட் ஃபண்ட் இதில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, லிக்விடிட்டி ஃப்ளோ ஆகுது. ஸோ நம்ம பொறுமையாக இருக்கணும், ட்ரேட் எடுத்துடக்கூடாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரேட் எடுக்காமல் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறது? நீங்கள் பை எடுக்கணும், ஆனால் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு வெயிட் அன்டில் again the market touches the resistance level. இப்போ பாருங்கள், அந்த மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை again டச் பண்ணுது பாருங்கள். ஸோ எங்கே பிரேக் ஆனிச்சோ, எந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சோ அதே ரெசிஸ்டன்ஸை மறுபடியும் டச் பண்ணிடுச்சா? டச் பண்ண உடனே நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். ஓகே, ஸோ பாருங்கள், இது லைவ் மார்க்கெட்டில் நம்ம அதர் ப்ரோக்கர்ஸ், எக்ஸ்னஸ், அல்ஃபாரி, நம்ம யூஸ் பண்ணுற அல்ஃபாரியோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோன்னே எவ்வளோ தூரம் நம்மளுக்கு ப்ராஃபிட் அடிக்குது பாருங்கள். பட் நம்ம ஒரு 10 பிப்ஸ்
ப்ராஃபிட் ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டிபி அடிச்சுட்டு வெளில வந்துருக்கோம். 10 பிப்ஸ் போதும் நம்மளுக்கு ப்ராஃபிட். 10 பிப்ஸ் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு யூ ஹவ் டு அட் லாஸ்ட் எந்த ட்ரேட் பண்ணும்பொழுதும் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் பண்ணிடாதீங்க, சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு நான் ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுருக்குதுன்னு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ பிலோவில் ஸ்டாப் லாஸ் வச்சிடணும். அண்ட் டேக் ப்ராஃபிட் நீங்கள் ஒரு 10 பிப்ஸ் 10 பிப்ஸ் ப்ராஃபிட் வந்தால் போதும், க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப அதை மார்க்கெட் ரொம்ப பீக்கில் போகுன்ட்டு எதிர்பார்க்க வேண்டாம், சரிங்களா? ஸோ இது ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் நீங்கள் தெரிவிக்கலாம். தேங்க்யூ மெம்பர்ஸ்.